வணக்கம். இந்த பதிவில் ஓட்டர் ஐடியில் ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்கள் பேரோ இல்லை உங்கள் தந்தையின் பேரில் கரெக்ஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எப்படி சுலபமான வழியில் சரி செய்யலான்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் வழியாகவும் மொபைல் அப்ளிகேஷன் வழியாகவும் 2 வழியில் ஆதார் ஓட்டர் ஐடியை லிங்க் பண்ணலாம். முதல்ல கம்ப்யூட்டர் வழியாக எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். NVSP.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. உங்ககிட்ட யூசர் ஐடி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசர் கிளிக் செய்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறேன். கேப்சா டைப் செஞ்சுட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரு செய்கிறேன். வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன். ஐ ஹாவ் எபிக் நம்பர், ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர். எபிக் நம்பர் என்னன்னா எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு. என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அதனால் ஐ ஹாவ் எபிக் நம்பர் டிக் பண்ணுறேன். ஓட்டர் ஐடியில் இருக்கிற எபிக் நம்பரை டைப் பண்ணுறேன். இமெயில் ஐடி கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னா, பாஸ்வேர்டு குறைஞ்சபட்சம் 6 எழுத்துக்கள் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு நம்பராவது இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸாவது இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஐடியை ஓப்பன் செய்கிறேன். யூசர் நேமில் என்னோடய மொபைல் நம்பர், அப்படி இல்லாட்டினா இமெயில் ஐடியை கொடுக்கலாம். நான் என்னோடய மொபைல் நம்பரை கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கேப்சா டைப் செஞ்சுட்டு லாகின் கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிஸ்டிங் எலெக்டர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 3வது ஆப்ஷனில் லெட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரோல் ரோல் அத்தன்டிகேஷன், அதாவது வாக்காளர் பட்டியலில் ஆதாரை அங்கீகரிப்பதற்கான தகவல் கடிதம். இந்த ரைட் சைடில் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கீழே கொடுத்துருக்கிற ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று இணைச்சி அருகில் இருக்கிற வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இஆர்ஓ அட்ரஸுக்கு போஸ்டலில் அனுப்பலாம். உங்களுக்கு இஆர்ஓ முகவரி தெரியலன்னா eci.nic.in வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் நாமளே பதிவு செய்கிறதா இருந்தால் லெஃப்ட் சைடில் ஃபார்ம் 6B கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஓட்டர் ஐடியில் இருக்கிற டீட்டெயில்ஸு தானாக வந்துருச்சு. மொபைல் நம்பர் ஆப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பரை கொடுக்குறேன். இமெயில் ஐடியை டைப் செய்கிறேன். கீழே கொடுத்துருக்கிற கரெக்டான ஆப்ஷனில் ஐ ஹாவ் ஆதார் நம்பர், அதாவது என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குது டிக் பண்ணுறேன். என்னோடய ஆதார் நம்பரை கொடுக்குறேன். பிளேஸில் என்னோடய ஊரை டைப் பண்ணுறேன். கேப்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரீவியூ கொடுக்குறேன். அடுத்து சப்மிட் கொடுக்குறேன். இதுதான் நான் கொடுத்த அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். ட்ராக் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே கொடுத்து அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2, மொபைல் அப்ளிகேஷன் வழியாக ஆதார் நம்பரை ஓட்டர் ஐடியில் எப்படி இணைக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் NVSP சர்ச் பண்ணுறேன். ஆப்பை டவுன்லோட் செய்கிறேன். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பை ஓப்பன் செய்கிறேன். இந்த அப்ளிகேஷனுடைய டிஸ்க்ளைமர் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஆல்ரெடி யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். முன்ன சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டலில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா ஃபோன் நம்பரை கொடுத்து அடுத்த கட்ட ப்ராசஸை தொடங்கலாம். பதிவு செஞ்சுருக்கீங்க ஆனால் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கொடுக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு முன்ன சொன்ன மாதிரி தான் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுறேன். சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். லாகின் கொடுக்குறேன். கீழே எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எலக்ட்ரோல் அத்தன்டிகேஷன் ஃபார்ம் 6B
ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். ஓட்டர் ஐடி உங்ககிட்ட இருக்கா இல்லையா, எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. நான் எஸ் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற எபிக் நம்பரை டைப் பண்ணுறேன். எந்த மாநிலம் செலக்ட் பண்ணுறேன். ஃபெட்ச் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். என்னோடய ஓட்டர் ஐடியில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆதார் டீட்டெயில்ஸில் என்னோடய ஆதார் நம்பரை டைப் பண்ணுறேன். ஆதார் நம்பர் இல்லைன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் ஆப்ஷனை டிக் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன். இமெயில் ஐடி கொடுக்குறேன். பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் என்னோடய ஊர் பேரை டைப் பண்ணுறேன். டன் கொடுக்குறேன். அடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். என்னுடைய ரிக்வெஸ்ட்டு சப்மிட் ஆகிடுச்சு. இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பரு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இதுபோல் ஓட்டர் ஐடியில் ஆதாரை லிங்க் பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.